அப்படியே மக்களே இங்கே வாங்க. இது நாள் வரைக்கும் அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, உங்கள் வெற்றி வேட்பாளர், உங்கள் வெற்றி சின்னம் இப்படி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. சடக்குன்னு எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு. இந்த கட்சி தலைவர்கள்லாம் திடீர்னு வெளியில் போய் சாமியை கும்பிட்றாங்க. இது எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும்? அந்த மெஷினுக்குள்ளே ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமா அவங்களுடைய வேண்டுதல்? இல்லை மக்களுடைய அந்த விரல் அதுதான் கரெக்டான விஷயமா இருக்குமா? என்ன நடக்கும்? ஏன் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் மக்களை சந்திக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோம். சொல்கிறாங்க பதிலை. நடந்து முடிந்த தேர்தலில் மக்கள் தெளிவாக முடிவெடுத்து யாருக்கு வாக்களிக்கணுங்கிறத அவங்க முடிவெடுத்து வாக்களிச்சிட்டாங்க. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது. அவங்களோட மன நிறைவுக்காக அவங்க கோயிலுக்கு போயிட்டு வராங்க. ஒரு சாதிச்சல் ஒரு இது இருக்கலாம், அதுக்காக ஒரு போயிருக்கலாம். அவங்க கோயில் கும்புறதுக்கு போறாங்க, அதனால வாக்கு இதாயிருமாங்க. அவங்க எதிர்பார்க்குற ஒரு நிகழ்வு நடந்துடணுன்ற எதிர்பார்க்கலாம். கோயில்களாக போகிறவங்களும் இருக்காங்க, அது அரசியலாகவும் உண்டு, அது மாற்ற முடியாது. இல்ல மக்கள் என்ன நினைச்சு யாருக்கு ஓட்டு போட்டிருக்காங்களோ அவங்க தான் வருவாங்க. கோயில் குளத்துக்கு போறது அவங்கவுங்க தலைவரோட நம்பிக்கை. அவங்கவுங்க நம்பிக்கை மாறும் மாறாதுன்ற இதுதான் அவங்கவுங்க நம்பிக்கை, அவ்வளோதான். நீங்கள் கடவுளை வழிபடுறீங்க, எலெக்ஷனுக்கு முன்னாடி மக்கள் வாக்களிக்கிறதுக்கு முன்னாடி போயிருந்தீங்கன்னா கூட சரி, ஏதோ ஆண்டவன் ஒவ்வொரு மனதிலையும் போய் மாற்றுவார்னு சொல்லலாம். மற்றபடி தலைவர்கள் தேர்தலுக்கு அப்புறம் கோயில்களை சுற்றுவது அவங்களோட ஆன்மீகத்தை நமக்கு காட்டுது. தேர்தல் நேரத்தில் போக முடியாது. இப்போ வராங்க அவங்க மன நிம்மதிக்கு, மக்கள் பார்த்து தேர்ந்தெடுத்தாங்க. அவங்களா நம்ம கையில எதுவுமே கிடையாது, சாமி கையிலையும் கிடையாது. எல்லாம் மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன எண்ணிக்கை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எதுவுமே சொல்ல முடியும். என்னன்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. இதுல இனிமேல் தீர்ப்பு மாற போறது கிடையாது. நம்ம ஊரில் ஒரு பழமொழி உண்டு, சட்டியில் இருந்தால் தான் ஆப்பையில் வரும்னு சொல்லுவாங்க. அதேமாரி மக்கள் ஓட்டு போட்டால் தான் எண்ணிக்கைக்கு வரும். மக்கள் போட்டுட்டாங்க. மே 4ஆம் தேதி மேலே தான் தெரியும். எப்பயுமே மக்கள் என்ன நினைக்கிறாங்க அதாங்க மாற்றம் வரும். தீர்ப்புகள் மாற்றம் வராது, மக்கள் என்ன போட்டிருக்காங்களோ அதுதான் தீர்ப்பாக வரும். ஜனங்க தலைவர்கள் மேலே நம்பிக்கை வச்சு ஓட்டாக போட்டிருக்காங்க. அது யார் மெஜாரிட்டிங்கிறது 4ஆம் தேதி தெரியும். அது 4ஆம் தேதி கண்டிப்பாக ஒரு மாற்றத்தோடு இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன்.